الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், எந்த இறை நிராகரிப்பாளர்கள் மார்க்க விஷயத்தில் உங்களோடு பகை கொள்ளவில்லையோ, உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றவில்லையோ, அத்தகைய பொதுவான இறை நிராகரிப்பாளர்களுடன் நீங்கள் நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் நன்மையான விதத்தில் அவர்களோடு நடப்பதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. மாறாக அத்தகைய பொதுவான இறை நிராகரிப்பாளர்களோடு நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே வலியுறுத்துகிறான். இந்த கட்டளைக்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காஃபிர்களுடன் இருந்த தொடர்புகள் என்று நாம் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கும் பொழுது பல உதாரணங்கள் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான இந்த காஃபிர்களோடு, முஷ்ரிக்கீன்களோடு நன்மையான விதத்தில் நடந்து கொள்வார் என்பதற்கு பல உதாரணங்கள். யூதர்கள், மதீனாவில் பல யூதர்கள் வசித்து வந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். யூதர்களிடம் விருந்துக்காக வேண்டி செல்வார்கள். யாராவது வீடு தேடி வந்து ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். மாமிசமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், யூதர்களுடைய அறுக்கப்பட்ட பிராணிகளை ஹலாலாக்குகிறான். ஆக மாமிசம் கொடுத்தாலும் என்ன செய்வார்கள், அஹ்லுல் கிதாப் வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய மாமிசம் என்று அதையும் வாங்கிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களோடு வியாபாரம் செய்திருக்கிறார். காஃபிர்கள் யாராவது, பொதுவான அந்த காஃபிர்கள் உடல் நிலை சரியில்லாமல் போய்விட்டால் நலம் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு தேடி சென்று இருக்கிறார். ஆக இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக முஸ்லிம் அல்லாத மக்களோடு நன்மையான விதத்தில் நடந்து கொள்வார் என்பதற்கு சில உதாரணங்கள். ஆனால் அன்பானவர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களோடு நன்மையான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன பொருள் கிடையாது. அவர்களுடைய ஷிர்கான கொள்கையிலும் அவர்களோடு சேர்ந்து சமரசமாக பயணிக்க வேண்டும் என்றோ, அல்லது அவர்களுடைய பண்டிகைகள் என்று வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய பண்டிகைகள் என்று வரும் பொழுது ஷிர்கான கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த பண்டிகைகள் இருக்கும், ஷிர்க் இல்லாமல் இருக்காது. அப்படி இருக்க அந்த பண்டிகைகளில் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும், அந்த விஷயத்திலும் சமரசமாக போக வேண்டும். சமத்துவம், ஒற்றுமை என்கிற பெயரில் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் அர்த்தம் கிடையாது. ஆனால் இன்று சில முஸ்லிம்கள், சில ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்தோடு, அதேபோல் சில சமூக தலைவர்கள் ஒரு சில நோக்கங்களோடு, சில பொதுமக்கள் அறியாமையின் காரணமாக என்ன செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடு அவர்களுடைய பண்டிகையில் செய்யக்கூடிய சடங்குகளிலும் ஈடுபடுகிறார்கள். சொல்ல போனால் அவர்களை பார்த்து வாழ்த்து தெரிவிப்பது மாத்திரமல்ல, அந்த சடங்குகளிலும் என்ன செய்கிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். அந்த பண்டிகையில் அந்த மக்கள் என்ன செய்கிறார்களோ அந்த காரியங்களை இவர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது எவ்வளவு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், ஏன் இந்த சண்டை, ஏன் இந்த பிரச்சனை? ஒரு வருடம் நாங்கள் நீங்கள் சொல்வது போல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறோம், ஒரு வருடம் சிலைகளை வணங்க மாட்டோம். ஒரு வருடம் நீங்கள் என்ன செய்யுங்கள், நம்முடைய சிலைகளை வணங்குங்கள். இப்படி சமரசமாக என்ன செய்யலாம், ஒற்றுமையாக சமத்துவமாக நாம் பயணிக்கலாம். நாங்கள் ஒரு வருடம் நீங்கள் சொல்வது போல் ஏகத்துவவாதிகளாக மாறி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகிறோம். ஒரு வருடம் நீங்கள் நம்முடைய கடவுள்களையும் வணங்குங்கள், சேர்ந்து ஒற்றுமையாக பயணிக்கலாம் என்று அந்த காஃபிர்கள் சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிற அந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால், நபியே நீங்கள் உடைத்து பகிரங்கமாக சொல்லிவிடுங்கள், பிரகடனப்படுத்தி விடுங்கள், காஃபிர்களே நான் வணங்கக்கூடிய ஓர் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவது போல் தெரியவில்லை, அதேபோல் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். என்னதான் சொல்லியும் நீங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், எனக்கு என்னுடைய தீன், என்னுடைய மார்க்கம், உங்களுக்கு உங்களுடைய மதம் என்று பகிரங்கமாக சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். ஆக என்ன அர்த்தம், மார்க்க விஷயத்தில் குறிப்பாக அடிப்படை விஷயங்களிலே, கொள்கை சார்ந்த விஷயத்தில் சமரசம் கூடாது. சமத்துவம் என்கிற பெயரிலே அவ்வளவு இறங்கி போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஷிர்கான விஷயங்களில் ஈடுபட்டு தன்னுடைய ஈமானை இழந்து விட வேண்டும் என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆக இத்தகைய அனாச்சாரங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. நம்முடைய மக்களுக்கும் அந்த அறிவை தர வேண்டும், இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கலாச்சாரம் தொடர்பான விஷயத்திலேயே பிற மதத்தின் கலாச்சாரத்தை எவன் பின்பற்றினானோ அவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்லும் பொழுது அதில் சின்ன சின்ன விஷயங்கள், ஆடை அணிவது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடை ஒரு சமூகத்தின் அடையாளம் என்று சொன்னால் அந்த அடையாளத்தை பயன்படுத்தினாலே அந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று அந்த ஹதீஸுடைய பொருள். அப்படி இருக்க அவர்களுடைய கொள்கையில் சமரசமாக பயணிப்பது, அவர்களுடைய பண்டிகையில் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவது எல்லாம் மிக பாரதூரமான விஷயங்கள், நம்முடைய ஈமானை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், கொள்கையை படிக்க வேண்டும், கொள்கை விஷயத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும், கொள்கை விஷயத்தில் சமரசமாக போய் தன்னுடைய ஈமானை இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானிலே தௌஹீதுடைய கொள்கையிலே உறுதியை வழங்குவானாக. தௌஹீதை, நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு செயல்பாட்டை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.